மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் தேவாஸ் புறவழிச்சாலையில் நடைபெற்று வரும் சாலை பணிகள் காரணமாக ஏற்பட்ட 32 மணி நேர போக்குவரத்து நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீடித்த இந்த நெரிசலில் 4000 வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. பலத்த மழையும் ஒரு இடத்தில் சர்வீஸ் சாலை மோசமாக இருந்ததும் போக்குவரத்து நெரிசலை அதிகரித்தன. புற்றுநோயாளிகளான கமல் பஞ்சல் மற்றும் பல்ராம் பட்டேல், நெஞ்சுவலி ஏற்பட்ட சந்தீப் பட்டேல் ஆகிய மூவரும் நெரிசலில் நீண்ட நேரம் சிக்கி மருத்துவ உதவி கிடைக்காமல் உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து சர்வீஸ் சாலையை சரி செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. நாடு முழுவதும் வீடுகள் விற்பனை சரிந்து வருகிறது. சென்னையை தவிர மற்ற 6 முக்கிய நகரங்களில் கடந்த 3 மாதங்களில் வீடுகள் விற்பனை 20% குறைந்துள்ளது. இதுகுறித்து அனராக் ரியல் எஸ்டேட் ஆலோசனை நிறுவனம் கருத்து தெரிவித்துள்ளது. சென்னையில் மட்டும் 11% விற்பனை அதிகரித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் வீடுகளின் விலை 11% உயர்ந்துள்ளது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு போர் சூழல் காரணமாக வீடு வாங்குவோர் காத்திருந்து பார்க்க முடிவு செய்ததே விற்பனை சரிவுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக வீடுகள் விலை உயர்ந்து வரும் நிலையில் போர் பதற்றம் விற்பனையை பாதித்துள்ளது. தற்போது நிலைமை சீரடைந்து வட்டி விதங்கள் குறைந்துள்ளதால் வரும் மாதங்களில் வீடுகள் விற்பனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் கடந்த 18 மாதங்களில் 48 பெண் மாவோயிஸ்டுகள் உட்பட 435 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதே காலகட்டத்தில் 1457 மாவோயிஸ்டுகள் சரணடைந்துள்ளனர். 1469 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாவோயிஸ்டுகளுக்கிடையே எழுந்துள்ள அதிருப்தி, பாதுகாப்பு படையினரின் தொடர்ச்சியான அழுத்தம் மற்றும் அரசின் மறுவாழ்வு, உட்கட்டமைப்பு மேம்பாட்டு முயற்சிகள் காரணமாக சரணடைவோரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இலங்கை யாழ்ப்பாணத்தில் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலில் வழிபாடு நடத்த வழங்கப்பட்ட அனுமதியை அந்நாட்டு ராணுவம் திரும்ப பெற்றுள்ளது. கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் பக்தர்கள் வழிபாடு நடத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மலைப்பாதை வழியாக கோயிலுக்கு அருகே வந்தடைந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். மகாராஷ்டிராவில் பள்ளிகளில் முதல் வகுப்பிலிருந்து மாணவர்களுக்கு ஹிந்தி மொழியை பயிற்றுவிக்கும் அரசின் முடிவில் தனக்கு மாறுபட்ட கருத்து இருப்பதாக அம்மாநில துணை முதல்வர் அஜித் பவார் பேசியுள்ளார். பராமதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 5ஆம் வகுப்பிலிருந்தே ஹிந்தி மொழி கற்பிக்கப்பட வேண்டும் என்பதே தனது எண்ணம் என கூறினார். ஹிந்தி மொழியை கட்டாயம் கற்க வேண்டும் என்ற விதி இல்லை என்று குறிப்பிட்ட அவர் தாய்மொழியான மராத்தியை கற்க வேண்டியதே அவசியம் என்றும் தெரிவித்தார். இந்தியாவின் நகர்ப்புறங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவே புதிதாக ஒரு கட்சி தொடங்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ளார். தரமான கட்டமைப்பு வசதிகள், சிறந்த அடிப்படை சேவைகள் போன்றவை நகர்ப்புறங்களுக்கு தேவைப்படுவதாகவும், ஆனால் எந்த கட்சியும் இதற்கு உரிய முக்கியத்துவம் தருவது இல்லை என்றும் கார்த்தி சிதம்பரம் கூறியிருந்தார். ஆனால் இதுகுறித்து கருத்து எதுவும் தெரிவிக்காமல் கடந்து செல்ல முடிவு செய்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியா விதித்த தடை காரணமாக வெளிநாடுகளிலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்வதில் கடுமையான சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் வர்த்தகர்கள் கூறுகின்றனர். பாகிஸ்தானுக்கு பொருட்கள் ஏற்றி வரும் கப்பல்களுக்கு இந்திய துறைமுகங்களில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல கப்பல்கள் வெகு தொலைவுக்கு சுற்றி வருவதால் தங்களுக்கு பொருட்கள் வந்து சேர 50 நாட்கள் வரை கூடுதலாக ஆவதுடன் விலையும் அதிகரிப்பதாக பாகிஸ்தானிய இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பிரிட்டன் ஆயுதப்படை தினத்தை முன்னிட்டு கிளீதப்ஸ் நகரில் புகழ்பெற்ற ரெட் ஏரோஸ் விமான குழுவினர் வானில் கண்கவர் சாகசங்களை நிகழ்த்தினர். இதில் ராயல் கடற்படை, பிரிட்டன் தரைப்படை மற்றும் ராயல் விமானப்படை வீரர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறன்களை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வை சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் கண்டுகளித்ததாக ராயல் விமானப்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடனான மோதல்களில் உயிரிழந்த ராணுவ தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகளின் உடல்களுக்கு ஈரானில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. தலைநகர் டெஹ்ரானில் நடைபெற்ற இறுதிச் சடங்கில் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, நாடாளுமன்ற சபாநாயகர், வெளியுறவுத்துறை அமைச்சர், ஈரான் அதி உயர் தலைவரின் மூத்த ஆலோசகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தேசிய கொடிகளை கையில் ஏந்தியபடி கலந்து கொண்டு தங்கள் இறுதி அஞ்சலியை செலுத்தினர். அப்போது பலரும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர்.
இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் 10 மூத்த தளபதிகள் 16 அணு விஞ்ஞானிகள் உயிரிழந்த நிலையில் அவர்களுக்கு தற்போது இறுதிச் சடங்குகள் நடைபெற்றுள்ளன. சென்னை கோயம்பேடு VR மால் எதிரே உள்ள கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் சாலை வெள்ளக்காடாக மாறியது. இதனால் சாலையில் பெரிய பள்ளம் ஏற்பட்டு கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. திருமங்கலத்திலிருந்து கோயம்பேடு செல்லும் சாலையில் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மெட்ரோ குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரிய அதிகாரிகள் கழிவுநீர் வெளியேற்றத்தை நிறுத்தியுள்ள போதும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக கழிவுநீரை முழுமையாக அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மெட்ரோ ரயில் சேவை இன்றுடன் 10 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கத்திலும் விரைவான பயணத்திற்காகவும் 2015ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி கோயம்பேடு ஆலந்தூர் இடையே இந்த சேவை முதன்முறையாக தொடங்கப்பட்டது. தற்போது சென்னை விமான நிலையம், விம்கோ நகர், சென்ட்ரல், பரங்கிமலை உள்ளிட்ட வழித்தடங்களில் சுமார் 55 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளில் சுமார் 39 கோடி பேர் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க ஆயிரக்கணக்கானவர்கள் குவிந்தனர். வழக்கத்தை விட மீன்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. வஞ்சரம், வவ்வால், ஷீலா, சங்கரா போன்ற பெரிய மற்றும் சிறிய வகை மீன்கள் அதிக அளவில் குவிந்ததால் விலை குறைவாகவே இருந்தது. மீன் பிரியர்கள், மொத்த வியாபாரிகள், சில்லறை விற்பனையாளர்கள் என ஏராளமானோர் திரண்டதால் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் திருவிழா கூட்டம் போல களை கட்டியது. ஞாயிற்றுக்கிழமையொட்டி நாகை மீன்பிடி துறைமுகத்தில் மக்கள் குவிந்தனர். ஆனால் மீனவர்களின் வலையில் போதிய மீன்கள் சிக்காததாலும் கேரள வியாபாரிகள் அதிக அளவில் மீன்களை வாங்கிச் சென்றதாலும் மீன்களின் விலை ஏற்றம் கண்டது. இதற்கிடையே அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த செந்தில் என்பவரின் விசைப்படகில் 245 கிலோ எடையுள்ள 10 அடி நீள பால்சுறா ஒன்று 52,500 ரூபாய்க்கு ஏலம் போனது. இது அங்கிருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 8 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைக்கு பிறகு சிறையில் அடைக்கப்பட உள்ளனர். இதற்கிடையே கச்சத்தீவுக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 20க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளின் வலைகளை இலங்கை கடற்படையினர் அறுத்து கடலில் வீசியுள்ளனர். இதனால் மீனவர்களுக்கு தலா 70,000 ரூபாய் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 70,000 கன அடியிலிருந்து 65,000 கன அடியாக குறைந்துள்ளது. எனினும் ஒகேனக்கலில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் இயக்குவதற்கும் 5வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குற்றாலத்தில் சாரல் சீசன் களை கட்டியுள்ள நிலையில் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் 50,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். அவ்வப்போது பெய்யும் மழையால் நெல்மணிகளை பாதுகாப்பதில் விவசாயிகளுக்கு கூடுதல் செலவு ஏற்படுவதாக கூறுகின்றனர். சேமிப்பு கிடங்குகள் நிறைந்திருப்பதாலும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக, விரைவில் நெல் மூட்டைகளை வேறு இடத்தில் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர் தெரிவித்துள்ளார். கோவையில் தோட்டத்திற்கு வந்த யானையை கன்னடத்தில் பேசி விவசாயி ஒருவர் விரட்டும் காட்சி வைரலாகியுள்ளது. தடாகம் சீட்டுக்காரர் தோட்டம் பகுதிக்கு வந்த யானை விளைநிலத்திற்குள் நுழைய முயன்றது. அப்போது தோட்டத்து வீட்டில் இருந்த கன்னட மொழி பேசும் விவசாயி ஒருவர் ஒன்றுமில்லை, போ போ நேரா போ என்று யானையிடம் பேசி அதனை திருப்பி அனுப்பினார்.
நாமக்கல் மண்டலத்தில் தொடர்ந்து 7வது நாளாக முட்டை விலை அதிகரித்துள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பள்ளை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ₹5.75 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த 7 நாட்களில் மட்டும் முட்டை விலை 35 காசுகள் அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் முட்டை விற்பனை அதிகரித்துள்ளதால் தேவை அதிகரித்து விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். வரும் நாட்களில் மேலும் விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் கூறினர். பள்ளிகளில் மாணவர்கள் மொபைல் போனை பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் மாணவர்கள் கையில் வண்ண மணிக்கட்டு பட்டைகள், மோதிரங்கள் அல்லது வேறுபாடுகள் வெளிப்படக்கூடிய தெரியக்கூடிய அடையாளங்கள் அணிவதை தடை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களின் சாதியை குறிப்பிடும் அல்லது சாதி தொடர்பான உணர்வுகளை வெளிப்படுத்தும் சைக்கிள்களில் பள்ளிக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் மொபைல் போன் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தில் 3 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்க வாய்ப்பு உருவாகியுள்ளது. அரசு நாட்காட்டியின்படி மொஹரம் பண்டிகை ஜூலை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது. ஆனால் பிறை அடிப்படையில் பண்டிகை திங்கட்கிழமையில் வந்தால் சனி, ஞாயிறு, திங்கள் என 3 நாட்கள் விடுமுறை கிட்டும். ஒடிஷா மாநிலம் புரியில் ஜெகநாதர் ரத யாத்திரை நடைபெற்று வரும் நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்துள்ளனர். 50 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் சிலர் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. விபத்துக்காக ஜெகநாதரின் பக்தர்களிடம் அரசு சார்பில் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் இருவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 2 காவல்துறை அதிகாரிகள் பணியில் அலட்சியமாக இருந்ததாக கூறி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கர்நாடகாவின் முதலமைச்சராக இன்னும் 2 முதல் 3 மாதங்களில் DK சிவக்குமார் பதவியேற்க வாய்ப்புள்ளதாக காங்கிரஸ் MLA இக்பால் ஹுசைன் கூறியுள்ளார். கர்நாடக அரசியலில் செப்டம்பருக்கு பின் தலைகீழ் திருப்பம் ஏற்படும் என அண்மையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ராஜண்ணா கூறியிருந்தார். இந்நிலையில் சிவக்குமாருக்கு நெருக்கமானவராக கருதப்படும் இக்பால் ஹுசைன் கூறியுள்ளது கவனம் பெறுகிறது. ஆனால் சித்தராமையா தனது 5 ஆண்டு ஆட்சி காலத்தை பூர்த்தி செய்வார் என அவரது மகன் யதீந்திரா கூறியுள்ளார். இந்தியாவின் நகர்ப்புறங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவே புதிதாக ஒரு கட்சி தொடங்க வேண்டும் என காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ளார். தரமான கட்டமைப்பு வசதிகள், சிறந்த அடிப்படை சேவைகள் போன்றவை நகர்ப்புறங்களுக்கு தேவைப்படுவதாகவும், ஆனால் எந்த கட்சியும் இதற்கு உரிய முக்கியத்துவம் தருவதில்லை என்றும் கார்த்தி சிதம்பரம் கூறியிருந்தார். ஆனால் இதுகுறித்து கருத்து எதுவும் தெரிவிக்காமல் கடந்து செல்ல முடிவு செய்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மும்பையில் உள்ள ஒரு பிச்சைக்காரர் மாதம் 75,000 ரூபாய் வரை சம்பாதிப்பதாகவும் அவருக்கு 7,5 கோடி ரூபாய் மதிப்பிற்கு சொத்துக்கள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பரத் ஜெயின் என்ற அந்த நபர் மும்பையில் CST ரயில் நிலையம், ஆசாத் மைதான் போன்ற பகுதிகளில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக யாசகம் பெற்று வருகிறார். தினசரி 10 முதல் 12 மணி நேரம் பிச்சை பெறுவதன் மூலம் 2,000 ரூபாய் முதல் 2,500 ரூபாய் வரை கிடைப்பதாக கூறப்படுகிறது. இவருக்கு மும்பையில் சில இடங்களில் வீடுகள் உள்ளிட்ட சொத்துக்கள் இருப்பதாகவும், இதன் மதிப்பு 7,5 கோடி ரூபாய் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. 2 கடைகளையும் கட்டி இவர் வாடகைக்கு விட்டுள்ளார். ஒடிஷா மாநிலம் புரியில் ரத யாத்திரை விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதே நேரம் வேறு பல பகுதிகளிலும் ஜெகநாதர் ரத யாத்திரை நடைபெற்று வருகிறது. இதில் பெர்ஹாம்பூர், பாரிபடா ஆகிய இடங்களில் நடைபெறும் ரத யாத்திரையில் ஒரு தேரை பெண்கள் மட்டுமே இழுக்கின்றனர் என்பது வியப்பான தகவல். ஜெகநாதரின் சகோதரியாக கருதப்படும் சுபத்ராவின் பெயர் கொண்ட தேரை பெண்கள் இழுக்கின்றனர். வண்ணமயமான பாரம்பரிய சேலைகளை அணிந்து பெண்கள் பிரம்மாண்டமான தேரை இழுத்தது கண்கவரும் காட்சியாக அமைந்தது. இந்தியா பாகிஸ்தான் உடனான போரை வர்த்தக பேச்சுவார்த்தையை வைத்து நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார்.
வர்த்தக அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் அழைத்து இரு நாடுகளும் போரில் தீவிரம் காட்டுவதால் அவர்களுடன் நாம் வர்த்தக பேச்சு நடத்த வேண்டாம் என்று கூறியதாகவும் இதைத் தொடர்ந்தே இருவரும் போரை நிறுத்த ஒப்புக்கொண்டதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். பதில் வரி என்ற பெயரில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கான இறக்குமதி வரியை ட்ரம்ப் அதிகரித்திருக்கும் நிலையில் அதை சரி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தியா விதித்த தடை காரணமாக வெளிநாடுகளிலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்வதில் கடுமையான சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் வர்த்தகர்கள் கூறுகின்றனர். பாகிஸ்தானுக்கு பொருட்கள் ஏற்றி வரும் கப்பல்களுக்கு இந்திய துறைமுகங்களில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல கப்பல்கள் வெகு தொலைவு சுற்றி வருவதால் தங்களுக்கு பொருட்கள் வந்து சேர 50 நாட்கள் வரை கூடுதலாக ஆவதுடன் விலையும் அதிகரிப்பதாக பாகிஸ்தானிய இறக்குமதியாளர்கள் கூறுகின்றனர். ஈரான் ஏவுகணை தாக்குதலிலிருந்து இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா 10,000 கோடி ரூபாயை செலவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவிய ஏவுகணைகளை அமெரிக்கா தாட் ஏவுகணைகள் மூலம் இடைமறித்தது. இதற்காக அமெரிக்கா தோராயமாக 60 முதல் 80 ஏவுகணைகளை ஏவியிருக்கலாம் என்று கணக்கிடப்படுகிறது. ஒரு தாட் ஏவுகணையை தயாரிக்க இந்திய மதிப்பில் 125 கோடி ரூபாய் செலவாகும் என்று கூறப்படுகிறது. அதன்படி இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா சுமார் 10,136 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது. அமெரிக்கா தன்னிடமிருந்த மொத்த தாட் ஏவுகணைகளில் 20% பயன்படுத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு எதிராக இதுவரை இல்லாத அளவில் மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை ரஷ்யா தொடங்கியுள்ளது. நேற்று இரவு தொடங்கி இன்று காலை வரை 537 வான்வழி தாக்குதல்களை ரஷ்யா தங்கள் மீது நடத்தியதாக உக்ரைன் கூறியுள்ளது. 477 ட்ரோன்கள் மற்றும் 60 ஏவுகணைகளை கொண்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பாதிக்கும் மேற்பட்டவை இடையில் தங்கள் படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவை துண்டு துண்டாக உடைக்க சில மேற்கத்திய சக்திகள் முயற்சி செய்வதாக அந்நாட்டு அதிபர் புட்டின் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவிற்கு எதிராக பயங்கரவாதிகளை தூண்டிவிட்டு குண்டுவெடிப்பு உள்ளிட்டவற்றை தங்கள் நாட்டிற்குள் மேற்கத்திய நாடுகள் நிகழ்த்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ரஷ்யாவுடன் மேற்கத்திய நாடுகள் நடத்தி வரும் மோதல் எப்போதும் ஒருவழி பாதையாகவே இருந்துவிடாது என்றும் புட்டின் கூறியுள்ளார். டொனால்டு டிரம்பின் மகன் எரிக் டிரம்பும் அமெரிக்க அதிபர் பதவியில் அமர விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் அளித்த பேட்டியில் அரசியல் பாதை தனக்கு எளிதான ஒன்று என்றும் ஆனால் அது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் எரிக் டிரம்ப் கூறியிருந்தார். தற்போதுள்ள தலைவர்களின் செயல்பாடுகள் மோசமாக உள்ளதாகவும் அவர்கள் பணியை தன்னால் சிறப்பாக செய்ய முடியும் என்றும் எரிக் டிரம்ப் கூறினார். டிரம்பின் மற்ற பிள்ளைகளான ஜூனியர் டிரம்பும் இவான்காவும் ஏற்கனவே அரசியலில் உள்ளனர். எரிக் டிரம்ப் தன் தந்தையின் வணிகங்களை கவனித்து வரும் நிலையில் வெள்ளை மாளிகையில் அமரும் ஆசையை அவர் மறைமுகமாக வெளிப்படுத்தியுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் கூறியுள்ளன.